Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே திருமலாபுரம் பகுதிகளில் விளைவிக்கப்பட்டுள்ள காலிஃபிளவருக்கு போதிய விலை கிடைக்காததால் கவலையடைந்த விவசாயிகள் காலிஃபிளவர் செடிகளை டிராக்டர் கொண்டு அழிக்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் விக்னேஷ். வணக்கம், விவரங்களை வழங்கலாம். வணக்கம். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள திருமலாபுரம், கரிசல்பட்டி, கண்டமுனர் உள்ளிட்ட பகுதிகளில் காலிஃபிளவர் அதிக அளவு பயிரிடப்பட்டுள்ளது. இப்பகுதியில் விளையும் காலிஃபிளவர்கள் ஆண்டிப்பட்டி, தேனி, சின்னமனூர், மதுரை உள்ளிட்ட மார்க்கெட்டுகள் மூலம் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கொண்டு சென்று விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு ஆண்டிப்பட்டி சுற்று வட்டார பகுதிகளில் காலிஃபிளவர் விளைச்சல் மிக அதிகமாக காணப்பட்டது. அதே நேரத்தில் அதிகமாக வரத்து காரணமாக சந்தையில் காலிஃபிளவர் போதிய வரவேற்பு கிடைக்கவில்லை. மேலும் முகூர்த்த நாட்கள் இல்லாத காரணத்தால் 1 கிலோ காலிஃபிளவர் 10 ரூபாய்க்கு கூட விற்பனையாகவில்லை. விலை வீழ்ச்சி காரணமாக காலிஃபிளவர் பயிரிடப்பட்ட விவசாயிகள் வேலை ஆட்கள் கூலி கொடுக்க கூட முடியாதவர் தவித்து வந்தனர். போதிய விலை கிடைக்காத காரணத்தால் ஆண்டிப்பட்டி சுற்றுவட்டார பகுதியில் பயிரிடப்பட்டுள்ள காலிஃபிளவர் செடிகளில் இருந்து பறிக்காமல் அப்படியே விடப்பட்டனர். 3 மாதங்கள் உழைப்பிற்கு ஊதியம் கிடைக்காத காரணத்தால் விரக்தி அடைந்த விவசாயிகள் காலிஃபிளவர் செடிகளை டிராக்டர் கொண்டு அழித்து வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.